லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும், இல்லையெனில் தமிழ்நாடு கலவர பூமியாக மாறும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவங்க எல்லா விஷயத்தையுமே கலவரத்தின் மூலியமாகவே சாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க அது முதல்ல ஒரு முறை நடந்தது. அது மறுபடியும் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஜாதி கலவரத்தை உருவாக்கணுன்றதுக்காகவே அவங்க இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவங்க நடத்தணும்னா அவங்க கூட்டணியில் இருக்கிற மத்திய அரசு, அவங்க பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு அவங்க வலியுறுத்தணும், அவங்கள கேட்கணும், அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்க மாநில அரசால் அது சாத்தியப்படாத விஷயத்த மாநில அரசு மூலிமா அவங்க அழுத்தம் கொடுத்து இங்கே இருக்கிற வன்னியர்களை திமுக எதிராக திசை திருப்பணுன்றதுக்காகவே அவங்க இதை அறிக்கை வெளியிடறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மத்திய அரசோ மாநில அரசோ இஷ்டப்பட்டால் செய்யலாம். அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து நான் இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காக அன்புமணி ராமதாஸ் ஐயாவும் அப்பப்போ தமிழ்நாட்டு அரசியலில் நானும் இருக்கேன் இன்னும் காட்டிக்கிறதுக்காக தான் இந்த வெளிப்பாடு. இது வேறு ஒன்றும் கருத்து இல்லை. சரி, கட்சி தலைவராகிறாரு, 40 வருஷமாக கட்சி ஆரம்பித்து எல்லாம் பண்ணுறாரு. என்ன பொசிஷன் இப்போ? என்ன பொசிஷன் இப்போ? ஒன்றுமே இல்லையே. சொல்லிக்கிற மாதிரி ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்எல்ஏ மட்டும் இருக்காங்க, ஒரு எம்பி கிடையாது, எதுவுமே இல்லை. அவங்க இருப்பை காட்டிக்கிறதுக்காக அப்பப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாலின் சொன்ன மாதிரி அவருக்கு வேறு வேலை இல்லை, அவ்வளோதான் மொத்த இது இல்லையா. அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு பீகாரில் எடுத்தாங்க ஏற்கனவே. அது கோர்ட்டு வந்து தள்ளுபடி பண்ணியாச்சு. ஸோ அது வந்து மாநில அரசு எடுத்தால் அது செல்லாது, சர்வே செல்லாது. மத்திய அரசு எடுத்தால் தான் நம்ம அதை டிபெண்ட் பண்ணி ஹைகோர்ட்லேயே எங்கேயும் ஒன்றும் ஃபைட் பண்ணி கேட்க முடியும். இது ராமதாஸ் தெரியும், அன்புமணி ராமதாஸுக்கும் தெரியும். தெரிஞ்சு இது கேட்குறாங்கன்னா அரசியல் பண்ணுறது தான் முழுக்க. அந்த அரசியல் எப்படின்னா பிஜேபி அரசாங்கத்தை வச்சு கேட்க மாட்டாங்க. இதே விஷயத்தை அவங்க பிஜேபி அரசாங்கத்தை வச்சு கேட்கலாம். அதான் கூட்டணியில் இருக்காங்க, அவங்க கேட்கலாம். ஆனால் கூட்டணியில் இருந்து கேட்க முடியாது. ஏன்னா பிஜேபிக்கே அந்த எண்ணமே இல்லை. ஏன்னா இடஒதுக்கீடு மூலயமா நம்மளுக்கு வந்து அந்தந்த உரிமையை கொடுக்கணுன்னா எப்பயே கொடுத்துருப்பாங்க. அதை கொடுக்குற ஐடியாவே பிஜேபிக்கு இல்லை. முழுக்க இவங்க என்ன பண்ணுறாங்க, அரசியல் பண்ணுறதுக்காக திமுக அரசு கேட்குறாங்க. மாநில அரசு எடுத்தால் அது சர்வே தான். அந்த சர்வே எடுத்தால் பிரயோஜனம் இல்லை நம்மளுக்கு. அது மூலிமா நம்ம எதுவும் பண்ணலாம். இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமாச்சே, அதனால் எந்த பயனும் இல்லை. மத்திய அரசு எடுத்தால் தான் அது நம்மளுக்கு பயன். மத்திய அரசை வலியுறுத்தணும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு கட்சிகளும் மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு போராட்டமோ ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமோ எல்லாமே பண்ணாங்கன்னா மத்திய அரசு அந்த அழுத்தத்துக்கு அடி பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அன்புமணி ராமதாஸ் இதை வச்சு அரசியல் பண்ணுறதுக்காக முழுக்க பார்க்குறாங்க. இதுதான் உண்மை. இப்படி சொன்னதான் அவர் கட்சி புரட்சியாக பெருசாகன்றது அவருக்கு ஒரு பிரமாணமான இது. ஒரு கட்சி பெருசாக பிரபலமாக தெரியணுமானா இப்படி ஒரு பொருளை கொண்டாந்து தான் பத்திரிகையில் செய்தியில் உங்கள் மாதிரி செய்தியாளர்கள்லாம் போடுவீங்க. அப்போ எல்லாம் பார்ப்பாங்க. அப்போது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கட்சி இருக்கா, அப்படி ஒரு பலமான கட்சி இருக்கான்னு அவங்க பெருசு பண்ணுறதுக்கு அவங்க ஒரு புகார் கொடுக்குறாங்க. இல்லை ஒரு அரசியல்வாதியும் அவங்க கட்சி வளர்க்குறது தானே பார்க்குறாங்க. அதுதான் பொதுவாக அவங்களுக்கு பார்த்து நிற்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு கீழே பொதுவாக வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க கட்சி வளரனா, அவங்க சுயநலமாக இருக்கணும், அவங்க சுகாதாரமாக இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், எல்லாமே அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க நல்லா இருக்கணும். நடுத்தர மக்களுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்போ நல்லதோ கெட்டதோ எதுவுமே இருக்காது. இந்த போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் யாருக்கு இருக்குன்னா அரசியல்வாதிகளுக்கு தான் இருக்குது. அதெல்லாம் நான் எப்படிங்க வெடிக்கும்? அவர் என்ன முதலமைச்சருக்கு அந்த பவர் கிடையாது. நான் இவர் யாரு? அன்புமணின்றவர் யாருங்க? அவரு என்ன கடவுளா இது? அதெல்லாம் அவரை தான் கேட்கணும். நான் மோடியை போய் அவர் கேட்க சொல்லு. ஏன் முதலமைச்சர் நான் கேட்கணும்? யாருங்க அவரு? அன்புமணின்றவர் மக்களுக்கு என்ன பாடுபட்டுக்கிறாரு? மக்களுக்கு என்ன ஏழைங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாரு? அவரு ரோட்டில் இருக்குதுங்க, அதுங்களுக்கு என்ன ஒரு பெட்ஷீட்டு என்ன கொடுத்துருப்பாரா? இல்லை சோறு போட்டு இருப்பாரா? ஜாதியை பற்றி பேசுறதுக்கு அவருக்கெல்லாம் நான் எந்த உரிமையும் கிடையாதுங்க. பேச தந்தா நான் மோடியை போய் பேச சொல்லு. வார்த்தைகள் வந்து எல்லா தலைவர்களுமே பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து எந்த கட்சின்னு பாட முடியாது. அவங்களுடைய என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த வேகத்தினுடைய வெளிப்பாடு தான் அது. நம்ம பெரிய தவறாக எடுத்துக்க முடியாது. எல்லாமே நம்மளுடைய சகோதரர்கள் தான். அப்படி தான் நம்ம பார்க்கணும். எல்லா கட்சிகளுமே நமக்கு வேண்டியவங்க தான். ஆள்றவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கிறதுனால நான் எப்படி போக முடியும்? ஒரு கட்டத்தில் ஒரு சொல்லி பார்த்து டயர்ட் ஆகிட்டு ஒரு ஸ்டேஜில் அந்த வார்த்தைகள் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய தவறாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு காரியம்தான் முக்கியம். நமக்கு செய்ய வேண்டிய காரியம். இதுலையெல்லாம் ஒரு பெரிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகாமல்
நமக்கு சாதிவாரி கணக்கெடுத்துறது இவங்க இப்போ ஆளும் ஒரு அதிகாரத்தில் இருக்க டிஎம்கே கவர்மெண்ட் வந்து எடுத்து பண்ணுறது நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. ஜாதி வாரியாக கணக்கெடுக்கிறதுக்கு வந்து மாநில கவர்மெண்ட்டும் மத்திய கவர்மெண்ட்டும் இணைஞ்சு போய் செஞ்சால் தான் எடுக்க முடியும். ஒரு தனி மாநிலம் போய் மத்திய கவர்மெண்ட்டும் பாய்ச்சி செய்ய முடியாது. மாநில கவர்மெண்ட்டும் மத்திய கவர்மெண்ட்டும் அண்டர்ஸ்டாண்டிங் போகணும். இது அவங்க தான் மதவாத கட்சின்னு சொல்லி இவங்க ஒதுங்கி நிற்கிறாங்க, அவங்க ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறாங்க. இது எங்கே சீராகாது. இது இப்படியே தான் சொல்லிட்டு போகணும். ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் குற்றச்சாட்டு சாதிக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ நாடு பின்தாங்கியாக இருக்கிறது தான் இங்கே அரசியல்வாதி முன்னேறி போயிட்டே இருப்பான். அது தலைவர் பொறுப்பில் இருக்கிற அவங்களுடைய வன்னியர்களோட ஓட்டை கவர் பண்ணணும், வன்னியர்களுடைய ஆதரவை பெறணும். இந்த மாதிரி பண்ணால் தான் அவங்களுடைய ஆதரவை பெற முடியும், அவங்களோட வாக்கு வங்கிகளை நம்ம பெற முடியும். மறுபடியும் பழைய பாமகவுடைய பர்சன்டேஜ் ஏற்ற முடியறதுக்காகவே அவங்க கலவரன்ற ஒரு யுத்தியை பயன்படுத்துகிறாங்க. அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு மாநில அரசு முடிவு பண்ணால் தான் எடுக்க முடியும். இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து வேலை இல்லாத வேலை தான். மத்திய அரசு மாநில அரசுக்கு சுமமாக இல்லையே, எதுக்கு எடுத்தாலும் தடை தானே போட்டுக்கிறாங்க. அதாவது நிர்வாகத்தையே சீர்குலைக்கிற மாதிரி தானே மத்திய அரசு இருக்குது. இதில் என்ன இருக்குது? மத்திய அரசு ஒவ்வொரு நடவடிக்கையும் தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பதமாக தான் இருக்குது. இதை எதிர்கட்சிக்கு யாருமே அதை வந்து கேட்கறதில்ல. விஜய் ஆகட்டும், இபிஎஸ் ஆகட்டும், யாருமே கேட்கறதில்ல. அவங்களுக்கு தேவை அவங்க பணி, அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு பார்க்குறாங்க. தமிழ்நாட்டு மக்களை வந்து யாரும் சிந்திக்கலை. தமிழக அரசு ஒண்டி தான் தமிழ்நாட்டு மக்களை வந்து சிந்திக்குது. மோடிக்கு தமிழ்நாட்டை பார்த்தாவே பிடிக்காத. எந்த எந்த இடத்தைய வந்து நம்மளை வச்சுருக்காங்க. இப்போ பட்ஜெட்டு போட்டாங்க, தமிழ்நாடுன்ற வார்த்தையே கிடையாது. அவங்களுக்கு எந்த எம்பி சீட்டும் கிடைக்கல. அந்த பாகுபாடு தான், வேறு என்ன நினைக்கிறது. பண்ணக்கூடாது. அன்புமணி ராமதாஸும் அதை பண்ணுறாருன்னா பியூர்லி வந்து அவங்க தொண்டர்களை வந்து இது மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு தொண்டர்களை எதனா வந்து தூண்டுறது வந்து சரியான முறையும் இல்லை, சரியான அணுகுமுறையும் இல்லை. ராமதாஸ் வரும்போது கட்சி ஆரம்பிக்கும்போது நல்ல சிந்தனையோடு வந்தார். அதே மாதிரி தான் திருமாவும். ரெண்டு பேருமே இப்போது திருமாவை இப்போ பொறுத்த வரைக்கும் அந்த அரசியலை வந்து சரியான கண்ணோட்டத்தில் எடுத்துன்னு போகிறார். ராமதாஸ் வந்து தடம்புரன்ட்டார். ஏன்னா அவருக்கு அடுத்த வாரிசாக வந்த அன்புமணி பிஜேபி கிட்ட சரண்டர் ஆனதுனால, அவர் பதவிக்காக சரண்டர் ஆனதுனால அவர் தடம்புரன்றாரு. அதனால் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாரு. அப்படி ஒன்றும் ஆகாது. அதனால் நம்மளை கவலைப்பட தேவையில்ல. புரியுதுங்களா? நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் தெரியும். விஷயம் தெரியாத இல்லை தமிழ்நாட்டு மக்கள். வன்னியர் அதாவது ராமதாஸ் சிந்தனை வந்து மிகப்பெரிய சிந்தனை, நல்ல சிந்தனையாளர். அவங்களும் திரும்பவும் ஒன்று சேர்ந்து களத்தில் இருந்தாங்கன்னா இன்றைக்கி வெற்றியை எப்போ பறிச்சிருக்கலாம். இவங்க இந்த ஜாதி அரசியல்னால அந்த பிரிஞ்சு அரசியல் பண்ணதுனால தமிழ்நாட்டு அரசியலை அவங்களால அணுக முடியல. ராமதாஸ் திருப்பியும் என்ன பண்ணுறா, ஜாதி தூண்டுதலால் ராமதாஸில் அன்புமணி ராமதாஸ் திருப்பி அந்த ஜாதி தூண்டுதலை ஏற்படுத்தி அது மூலிமா எதனா ஓட்ட பறிக்கலாம். அதாவது முழுக்க கலவரத்துக்கான வித்திடல் தான். எதுக்காக கலவரம் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய திட்டமே அதுதான். கலவரத்தின் மூலமாக எதனா பயன்பட முடியுமா அப்படின்றது தான் பிஜேபியோட திட்டம். அதுக்காக தான் அவங்க எல்லா விஷயங்களையும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ கூட்டணி கட்சியதுனால இவர் இந்த மாதிரி அறிக்கை கொடுக்க சொல்லி நிர்பந்தப்படுத்த அன்புமணி ராமதாஸுக்கு எல்லாமே தெரியும். அதை தான் சொல்கிறேன். அவங்களோட கட்சி அவங்களோட பலத்தை காட்டுறதுக்கு தான் எதிர்கொள்கிறாங்க. அவங்க சுயநலத்துக்கு அவங்க கட்சி வளர்ச்சி ஆகணும். அவங்க பலம் நாங்கள் தான் தமிழ்நாட்டில் பலமான கட்சி, நாங்கள் நினச்ச புரட்சி வெடிக்கும், எங்களால் சாதிக்க முடியும் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. அது அரசாங்கம் தான் அது பரிசீலனை பண்ணி அதுக்கு என்னன்றது சொல்யூஷன் அவங்க தான் அரசியல் தான் எடுக்கணும். மத்திய கவர்மெண்ட்டு கேட்க மாட்டாங்க. அவங்க மத்திய கவர்மெண்ட்டோட கூட்டணி இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட பேச மாட்டாங்க. மாநில கவர்மெண்ட்டு தான் கொச்சப்படுத்துவாங்க. அப்போ தான் அதை தான் சொல்கிறேன்னா, ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்க இப்போ தமிழ்நாட்டில் யார் ஆளுங்கட்சி ஆள்றாங்களோ அவங்கள தான் மற்ற கட்சிகள் வந்து எதிர் கட்சிக்காரங்க குற்றம் சாட்டுவாங்க. நாளைக்கு அவங்க ஆட்சி ஆளும்போது இவங்க எதிர் கட்சியாக இவங்க இது தான் சொல்ல போகிறாங்க. இவங்களை மாறி தாவி இது தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது சொல்லாமல் இருந்தால் அந்த கட்சி இருக்கிறது தெரியாது மக்கள் மத்தியில். அன்புமணி ராமதாஸ் யாருன்னு தெரியாமல் போயிடல. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு புரட்சி வெளியே விட்டாதான் அவங்க ஒரு கட்சி இருக்குன்றது தெரியும். சொல்லாமல் இருந்தால் கட்சி மறைஞ்சிடும், அவர் தலைவர் மறைஞ்சிடுவார். இதுதான் உண்மை. இல்லை, ஆட்சி கட்டத்திட்ட ஒரு 10 மாதத்தில் முடிய போகுதுங்க. அது ஒன்றும் கிளச்சாலும் இன்னொன்று பெருசாக ஒன்றும் பாதிக்கப்பட போகிறதில்ல. தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு வர போகிறதில்ல. பட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மாநில அதிகாரத்தில் இருக்கிற ஒரு எந்த மாநிலங்களாக இருந்தாலும் சரிமே காங்கிரஸும் பிஜேபி இருக்கிறதுனால சில நிறைய தவறுகள் இருக்குது. இவங்களும் ஊழல் பண்ணுறாங்க, அவங்களும் ஊழல் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப இவங்க மத்திய அரசை டிபெண்ட் பண்ணியே போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறாங்க. அது மாறணும். சில விஷயங்கள் போகலாம். பட் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து எல்லாம் இந்தியா ஃபுல்லாக பண்ணினாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம வந்து அந்த காரணம்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
இப்போ என் வீட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறேன்னா நான் முடிவெடுத்து பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். நான் போய் சித்தப்பா கேட்குறேன், பெரியப்பா கேட்குறேங்கிறது அவசியம் இல்லை.